ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது வந்து போல்ட்டு ஸ்பீச். ஒரு முட்டத்தலையோட ஒரு கெத்தான ஸ்பீச்சு, காமெடி எல்லாமே இருக்கும், சீரியஸ்னஸ் எல்லாமே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட இதில் வந்து எல்லாத்தையும் பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். லைஃப்பை பற்றி, மூவிஸ் பற்றி. இப்போ முன்னாடி வந்த மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருந்தால் என்ன மாதிரி ஆயிருக்கும், முன்னாடி இருந்த வாழ்ந்த அரசியல்வாதிகள் இப்போ வாழ்ந்தால் அவங்கள பற்றி எப்படி ஒரு அலிகேஷன் எப்படிலாம் பேசுவாங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லைஃபு இப்போ உள்ள ஒரு ஜென்ரேஷனில் இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் எது எப்படி அதை பற்றி ரிவ்யூஸ் எல்லாமே பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூலி மூவி வந்து நான் வந்து 14th ஈவினிங்கே போனேன். லோகேஷ், அனிருத், ரஜினி சாருக்காண்டி போய் பார்த்தது. அதுக்கப்புறம் ஸ்டோரி நல்லா வந்திருக்குன்னு பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 times வாட்சபிள். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப சுமாராக இருக்கும். அந்த ஒரு சில குட்டிலாம் நமக்கு புரியாத மாதிரியே இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு கேங் இருக்கும், சைமன் கேங் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க ஏன் இது அப்படின்னா ரெண்டாவது செகண்ட் டைம் வாட்சபிள் டைமில் தான் வரும். பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் புரியும். கொஞ்சம் லேகு. பட் நம்ம வந்து 75 years ஆஃப் ஏஜ் ஆஃப் ஒரு மேன், அந்த நம்பர் 1 பர்சன் பொசிஷனில் ஒரு ஆள், ஒரு 75 வயசு மிக்க ஒரு ஆள் வந்து எப்படி ஆக்ட் பண்ண எப்படி இருக்கும், அதுக்காண்டியும் நம்ம பார்க்கணும். அனிருத் மியூசிக் அண்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் பெஸ்ட்டாக அமையும், இதாக அமையும். பட் ட்ரை பண்ணாங்க. பட் கொஞ்சம் லேகுனால எல்லாருக்குமே சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல. மிக்ஸ்டு ரிவ்யூ. சரி, ஒரு அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து எப்படி ஆயிருக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விறுவிறுன்னு போயிட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து அது அப்படியே முதல்ல ஃபஸ்ட் ஹாப்லேயே கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்து இப்போ காட்டினதுக்கப்புறம் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து யாருன்னு தெரிஞ்சிருந்து திரும்ப அந்த சீன்லாம் நம்ம வந்து மைண்டில் இப்போ ஒரு பவர்ஃபுல் ஒரு இதாக இருந்திருக்கும். திரும்ப வில்லனுக்கு வந்து நீங்கள் தான் தேவா அந்த யூனியன் லீடர்னு தெரியும் போது நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேசிங் சீன் செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்ருதிகாசனோட சேசிங் சீன் வந்து கொஞ்சம் லைட்டாக லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் வந்து டெத் ஆகிடும். திரும்ப வந்து அவரை புதைச்சி திரும்ப உயிரோடு வர மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க. அவர் வந்து அந்த இடத்துலேயே வந்து அந்த கேரக்டர் அதோடு ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்ட்னராக ஒரு கேரக்டர், லேடி கேரக்டர் வரும். அவங்க வந்து திரும்ப செகண்ட் ஹாஃபில் அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த லேடி வந்து அந்த வில்லனோட சைமனோட பையனை வந்து அந்த லேடி கொன்னுட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி திரும்ப இது எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் இது ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. சாங்ஸ் எல்லாம் ஓகே தான். மற்றபடி நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க மாதிரி தான். ரஜினி சாரோட இது வந்து அவர் இன்னும் வந்து எத்தனை மூவிஸ் வந்து அதுவும் இந்த மாதிரி காம்பினேஷன் அமையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கியோட திரும்ப வந்து அமையுமா அமையாதாலாம் தெரிய முடியாது, தெரியலை. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து கைதி 2, அமீர்கானோட மூவிஸு அந்த மாதிரி போங்க. நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா எப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் போய் பாருங்கள். உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அது வந்து, ஏன்னா லைஃப் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியாஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் தான் வந்து அவன் நாட்டுக்குள்ளே அவன் புத்திசாலி மாதிரி அவன் வந்து அவனுக்கு ராஜான்ற மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து காதில் போட்டுவாங்க. நமக்கு என்ன தோணுதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காந்தியே, காமராஜரோ எல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தை வாங்கினா கூட அவர் தவறான ஆள். அவர் மேலே அலிகேஷன், அவர் லஞ்சம் வாங்கினார், அவர் தப்பான ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஆள் இருக்குது. இப்போ புத்தரே வந்தாலும் அவர் காசுக்காக தான் எதாவது பண்ணுறாரு, ஆசிரமம் வச்சு இது மாதிரி பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு சொல்கிற இல்லையா காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்டா நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க, உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா பார்த்துங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுங்க, ஜாலியாக இருங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்கள். லைஃப்பை வந்து ஒன் டைம் நம்மளோட மிகப்பெரிய லைஃப்பில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்னால் அது நம்மளோட பர்த்து, ரொம்ப பெரிய ஃபெயிலர்ன்றது தான் நம்மளோட டெத்து. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு, மிகப்பெரிய தோல்வி. இந்த 2 மட்டும்தான். மற்ற எல்லாமே லைஃப் எதாக இருந்தாலும் அதுவாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடையில நமக்கு வந்து பசிச்சா சாப்பிட்றதுக்கு உணவு, இருக்கிறதுக்கு வீடு, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இதுக்கு சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ராஜாவாக வாழணுன்னா நிறையா சம்பாதிக்கணும். பிஸ்னஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.